இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, போர்ட்ஃபோலியோ 100 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு வருது. மறுபடியும் மார்க்கெட் ரிகவர் ஆகுது, போர்ட்ஃபோலியோ மறுபடியும் 100 ரூபாயிலிருந்து 60 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல போர்ட்ஃபோலியோவா இருந்தா 60 ரூபா வரும்போது இன்னொரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபா நமக்கு 20 ரூபா ஆயிரும். அப்ப பாருங்க, 60 ரூபாயில இருந்து போர்ட்ஃபோலியோ மறுபடியும் 120 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோம். 10 ரூபா 20 ரூபாய்க்கு போகுது. ஸோ நாம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரீவியஸ் பீக்ல 100ல இருந்ததை மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகும்போது 140 ஆக்கியிருக்கோம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த இன்வெஸ்டர் ஹூ திங்ஸ் பிக், எவன் ஒருவன் இந்த பிக் திங்கிங்கை மைண்ட்ல வச்சிருக்கானோ அதை எப்படி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். மார்க்கெட் கீழே வரும்போது அவன் நேரத்தை இவ்வளவு கூட வேஸ்ட் பண்றது இல்லை.